அந்த பெங்களூர் தான் மெயின். அந்த காலைல ஒரு 3 ட்ரெயின். எம்பிஏ படித்தவனும் சாதாரண வேலை தான் இருக்கிறான், பெரிய பெரிய படித்தவங்களும் வேலை இருக்காங்க. அதனால் கேஜிஎஃப் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு நான் வச்சுக்கிட்டேன். நிறையா சாமிங்களை கும்பிடணும்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு. நிறையா கோயிலுங்களுக்கு போகணும்னு சொல்லி வந்துச்சு. அப்படியே இல்லறத்துலேருந்து கொஞ்சம் பற்றற்று இருக்கிற மாதிரி நினச்சா காசி போயிடுவேன், நினச்சா கேதார்நாத் போவேன், பத்ரிநாத், ரிஷிகேசி, ஹரித்துவார், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இப்படி வடநாடு போயும் இதே மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் தான் எனக்கு ஞானம் கொடுத்தது. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசலில் 50 ரூபா கொடுத்தா ஜோசின்னு சொல்லுவேன். 60, 50, 20 பேர் க்யூவில் நிற்பாங்க. சொல்ல முடியாது, முடிஞ்சவருக்கு ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லக்கூடிய தன்மை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த அகோரி ஆகக்கூடிய தன்மை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த ஜாதகக்காருக்கு தான் இந்த அகோரியோடைய தன்மையே வந்து கொடுப்பார். ஏன்னா இந்த அகோரி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் முடியாது. ஸ்கந்தா இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, ஜோதிடர் மற்றும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து முகநூல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி அவரை அளவுக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய ஆன்மீக தேடலுக்கான விடை கிடச்சிதா, ஏன் அவர் இந்த பாதையை வந்து செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடர் கேஜிஎஃப் கருப்புசாமி அவர்கள். ஐயா வணக்கம். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். கண்டிப்பாக. முதல் கேள்வி என்னென்னா, நிறைய நேயர்களுக்கு இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பாதை வேற மாதிரி இருந்தது. இந்த ஆன்மீக தேடல், இந்த சிவத்தை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை பாதை எங்கே மாறுச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். தாராளமாக சொல்கிறேன். 2008 அமெரிக்காவில் பேங்க்கு வந்து திவாலாச்சு. அந்த 2008 வரைக்கும் சென்னையில் ஆர்கே சாலையில் HSBC பேங்க்கில் நான் ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருந்தேன். அப்போயே ஒரு 35-40,000 சேலரி. எனக்கு கீழே ஒரு 20 பேர்கிட்ட வேலைக்கு பார்த்தாங்க. அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்களுடைய லீட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை பேங்க்கை கொடுக்குறது தான் என்னுடைய ஒர்க்கு. 2008 அந்த பேங்க்கு திவாலாச்சு. எல்லாருமே ஆள் குறைப்பு பண்ணாங்க. எல்லாரையும் ஆள் குறைப்பு, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்களை ஆள் குறைப்பு பண்ணாங்க, நம்ம எதுக்குள்ள வேலை பண்ணுங்கிட்ட அந்த வேலையை விட்டேன். வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுருந்தேன். அதை ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிட்டு. அப்படி இந்த ரெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு கேட்டபோது, ஏன் நம்மளே ஓட்டக்கூடாது, தப்பு பண்ணலையே அப்படின்னு கேட்டு அதை கொஞ்ச நாளைக்கு ஓட்டலை. கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாக ஓட்டி என் பிள்ளைங்களை அட்வொகேட் படிக்க வச்சேன். என் பையனை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கினேன். இன்னொரு பையனை நல்லா காலேஜ் படிக்க வச்சேன். படிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஆட்டோ வச்சே கார் வாங்கினேன். நைட்டு மகளும் கஷ்டப்படுவேன். பிள்ளைங்களை நல்லா சாப்பாடு கொடுத்து பொண்டாட்டியை, ஏன்னா எனக்கு அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், பேரின்பம். அப்படி இருக்கும்போதே நிறையா புக்ஸ் எல்லாம் படிப்பேன். இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து என் கனவுல வந்தார். பொதுவாக நான் வந்து தலைமுறையாக ஜோதிடன்னு சொல்கிறோம். எங்கள் குடும்பம் வாழையடி வாழையா. எங்கள் சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம், பாரதியார் வீட்டுக்கு பக்கத்தில் தான். அப்படி தலைமுறையாக ஜோசிச்சில் எங்கள் அப்பா மட்டும் கேட்டால், எல்லாம் உனக்கு ஏறாதரா வேணாண்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா கனவுல வந்து ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதை நீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிட்டு சொன்னார். அதை அப்படியே புரட்டிக்கிட்டே இருக்கும்போது நிறையா சாமிங்களை கும்பிடணும்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு. நிறையா கோயிலுங்களுக்கு போகணும்னு சொல்லி வந்துச்சு. அப்படியே இல்லறத்துலேருந்து கொஞ்சம் பற்றற்று இருக்கிற மாதிரி நினச்சா காசி போயிடுவேன், நினச்சா கேதார்நாத் போவேன், பத்ரிநாத், ரிஷிகேசி, ஹரித்துவார், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இப்படி வடநாடு போயும் நம்ம ஊரில் இருக்க வேண்டிய, தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய திருவொற்றியூர் வடிவிடையம்மன் கோயிலில் இருந்து இந்த பக்கம் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலநாதர் கோயில் வரைக்கும், இந்த பக்கம் ஒசூரில் இருக்க வேண்டிய சந்திர சௌடேஸ்வரர் கோயிலுக்கும், இங்கே ராமேஸ்வரமோ, இப்படி ஒரு கோயிலுமா கடவுள் எனக்கு போகிறதுக்கு அருள் கொடுத்தார். இங்கே போய் இந்த கோயிலுக்கு போகிறோமே, இந்த கோயில் எதுக்குன்னு கேட்குறது நான் சர்ச் பண்ணேன். எல்லாரும் கோயில் போய் சாமி கும்பிடுவாங்க, நான் கும்பிட மாட்டேன். அந்த கோயில் எதுக்கு, எந்த நூற்றாண்டு இந்த கோயில் வச்சாங்க, இந்த சாமியோட பேர் என்ன, இந்த சாமி பேர் என்ன, இவர் எதுக்கு இந்த கோயில் இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க கேட்குறத சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கணும். இப்படியே இருக்கும்போது என்னுடைய தன்மைகள்லாம் மாறிச்சு. ஆட்டோமேட்டிக்காக தலைமுடியெல்லாம் ஜடமுடி ஆகிறதுக்கு ஆச்சு. போய் காசியில் போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்.
அந்த காசியில் வந்து பார்த்திங்கன்னா பிணம் எரிக்கக்கூடிய ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு காட்டு இருக்கு. அங்கே போயிட்டு தவம் பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியே இந்த பிணத்துங்களை எரிக்கிறது. அதுக்கப்புறம் நைட் ஆனோன்னா கொஞ்சம் சாம்பல்லாம் இருக்கும். அந்த சாம்பலெல்லாம் பக்கத்தில் காளியம்மா கோயில் இருக்கும். உடம்பு நெத்தி கித்தி எல்லாம் உடம்புல போட்டுக்கிட்டு தன்னையே மறந்து அந்த காசியில் குளிக்க குளிக்க வேற ஒரு சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படியே இருக்கும்போது நம்ம ஏன் ஜோசியம் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறதுக்கா ஜோதிடத்தை சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு அடிப்படை படித்தேன். 7 நாள் வண்டி தான் ஓட்டுவேன். 6 நாள் 7ஆவது நாள் சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிருஷ்ணகிரியில் போய்ட்டு அடிப்படை படித்தேன். அடிப்படையில் படித்து அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படித்து பட்டமும் வாங்கினேன். அதே ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணேன். இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை முறை கேஜிஎஃப் கூட்டு போனார். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னே கேஜிஎஃப் கூட்டு போனார். அங்கே கூட்டு போனோன்னே அங்கே ரோட்டில் உட்காந்து தான் ஜோசியம் சொல்லுவோம். அப்போ நிறையா பேர் ஜோசியம் பார்க்க வர ஆரம்பித்தாங்க. சரிங்கிட்டு ஒரு லாட்ஜில் தான் நாங்கள் தங்குவோம். அந்த லாட்ஜுக்கு ஆண்கள் பெண்கள் வரது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பக்கத்துலேயே ஒரு வீடு பிடிச்சி, ஒரு போலீஸ்கார் வீடை பிடிச்சி அங்கேயே ரெண்ட்டுக்கு எடுத்து வரவங்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ருத்ராட்சம் நிறையா வாங்குவேன். ருத்ராட்சம் எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்போ ஜோதிடத்தை திடமாகவும் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஜோதிடத்தை மருத்துவமாக பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையும் எனக்கு இருக்குது. நம்ம படித்து வந்திருக்கோம். நீ 50 ரூபா கொடுத்தாலும் நான் ஜோசின்னு சொல்லுவேன். இதே மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் தான் எனக்கு ஞானம் கொடுத்தது. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசலில் 50 ரூபா கொடுத்தா ஜோசின்னு சொல்லுவேன். 60, 50, 20 பேர் க்யூவில் நிற்பாங்க. சொல்ல முடியாது. முடிஞ்சவரைக்கும் ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லக்கூடிய தன்மை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி கேஜிஎஃப்க்கு போக போக, கேஜிஎஃப்னா கோலார் கோல்ட் ஃபீல்டு, அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு 60 to 70% தமிழ் மக்கள் தான். அவங்களோட பழகி இன்றைக்கி கண்ணை மூடி இப்படி கையை நீட்டினா கூட கேஜிஎஃப்ல எனக்கு சோறு கிடச்சிடும். கேட்குற ஹோட்டல் போனாலும் எனக்கு சாப்பாடு காசு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்களாக இருந்துட்டு அந்த மக்களுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நிறையா அந்த கேஜிஎஃப் மேலே வந்துருச்சு. கேஜிஎஃப் கேட்குறது ஒரு மினி இங்கிலாந்து மாதிரி. 8 வயசு பெண் குழந்தைகள்கிட்டையும் ஆண் குழந்தைகிட்டையும் ஒரு ஃபாரினர்ஸ், ஒரு ஆங்கிலோ இந்தியன் பேச முடியாது. அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய தன்மை எங்கள் கேஜிஎஃப் மக்கள் குழந்தைங்களுக்கு. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உடைய குழந்தைங்க அங்கே இருக்குது. ஆனால் படித்ததுக்கு உண்டான வேலை தான் கிடைக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே பெங்களூரை நம்பித்தான் இருக்கிறாங்க. அந்த பெங்களூர் தான் மெயின். அந்த காலைல ஒரு 3 ட்ரெயின், எம்பிஏ படித்தவனும் சாதாரண வேலை தான் இருக்கிறான், பெரிய படித்தவங்க கூட வேலை இருக்காங்க. அதனால் கேஜிஎஃப் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு நான் வச்சுக்கிட்டேன் வந்தது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க காசியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்களுக்கு, பாதி நாள் அங்கே தான் இருப்பேன் வாழறதுக்கு அப்படின்னு. ஒரு அகோரி அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஆன்மீக தேடலும் இருக்குது, ஜோதிட ஞானமும் இருக்குது. முதல்ல நிறைய பேர் இந்த அகோரிகளை பற்றின ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வராங்க. அகோரிகள் அந்த காலத்துல வந்து அகோரிகள்னா ஒரு பயம் இருந்தது. அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க, சிவனுடைய அடுத்த ரூபமாக பார்த்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேரை வச்சு செய்கிற தவறுனால அவங்களுக்கான மரியாதைங்கிறது கம்மியாயிட்டு வருது. நீங்கள் வந்து அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. ஒரு அகோரியா ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு தியாகங்கள் செய்யணும்? இதை நம்ம ஜோதிடத்தோடு இணைச்சு பார்க்கும்பொழுது இவங்களுக்கெல்லாம் அகோரியா ஆகிறதுக்கு கடவுள் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா எந்த மாதிரி ராசிகள் சொல்கிறேன். முதல்ல வந்து நான் யாருன்னு கேட்டு அறியணும். எம்பிபிஎஸ் எல்லாமே படிக்கலாம், வெறும் எம்பிபிஎஸ் படிக்கலாம். பட் அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டு பிரெயினுக்கு, கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்குன்னு சர்ஜரி படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா படிக்கணும். அப்படி படிக்கக்கூடிய தன்மை தான் இந்த அகோரி. அகோரின்னு கேட்டால் தான் இல்லற பற்றற்று கொஞ்சம் பற்றற்று இல்லறத்தை விட்டு கிடையாது. நான் ஒரு இல்லற சன்னியாசி அப்படி தான் நான் வச்சுக்குவேன். என் துணியை என் மனைவி துவைக்கணும், என் ஃபுட்டு என் மனைவி செய்யணும், அவ்வளோதான். அப்படி தான் நான் என்னுடைய பற்றி படிப்பேன். அப்போ அகோரி ஆகணும்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் கஷ்டமாகி, குடும்பத்தில் நஷ்டமாகி, மனைவி மக்கள் மதிக்காமல் அவன் போய் தனியாக இருக்கும் போது அவனுக்கு தனியாக அங்கே போயிட்டு ரோட்டில் படுப்பான். ரோட்டில் படுக்கிறவன் போயிட்டு காசியில் போயிட்டு படுத்தானா என்ன ஆகும் தெரியுமா? அங்கே இருக்கிற ஆத்மாங்க ஒரு 3 செகண்டுக்கு ஒரு ஆத்மா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மாங்கள் எரியும் போது தான் யார் சொந்தம் உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. அப்போ இந்த உயிர் போனவனை யாருமே நம்ம கூட வரதில்லை. மனைவி மக்கள் சொந்த பந்தம் யாரும் வரதில்லை. சிவன் ஒருத்தர் தான் நினச்சிட்டு அங்கே போய் தவம் செய்வாங்க.
அப்படி தவம் செய்யும் போது அந்த ஹரிச்சந்திரா காட்டான போது மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது என்னென்ன ஆட்டம், என்னென்ன ஓட்டம், என்னென்ன தப்புகள், என்னென்ன தவறுகள் செஞ்சு இன்னைக்கு பிணமாக கடந்து அந்த பிணம் முடிசார்ந்த மண்ணலும் பிடிசாம்பல் சொல்லக்கூடிய சாம்பலானவன இவனுடைய ஆசை, கோபம், காமம் பற்றறுத்து போகுது. மனுஷனுடைய இறப்பை ஒருத்தன் எப்படி லைவில் ஒருத்தர் பார்க்காரோ அந்த இறப்பை பார்க்கக்கூடிய அவனுக்கு வரும்போது இந்த பந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இருந்திருந்தாலும் இந்த அகோரி ஆகக்கூடிய தன்மை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த ஜாதகக்காருக்கு தான் இந்த அகோரியோடைய தன்மையே கொடுப்பார். ஏன்னா இந்த அகோரி ஆகிறது பார்த்திங்கன்னா யாராலையும் முடியாது. தவம் செய்யணும். தவம் செஞ்சால் மட்டும் போதாது, தான் உள்ள இருக்க வேண்டிய கடவுள் கூட ஒன்னி பின்னி பினாந்து அவருடன் பிரயாணித்து அவருடன் சேர்ந்தவொன்னே தான் அந்த மோட்ச நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மையே கிடைக்கும். இன்றைக்கி அகோரிங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அது நிறையா இப்போ நடந்துட்டுருக்கு. நான் ஒரு அகோரிங்கிட்டு வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னவே அவன் அகோரியே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை என்ன? உடம்புல பூசிருக்கக்கூடிய விபூதியோ இல்லை சாம்பல் வெந்த சாம்பலையோ கையில் எடுத்து சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லி அடுத்தவனை காப்பாற்றுறதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை தான் அகோரி. நம்ம ஊரில் இருக்க வேண்டிய சித்தர்கள் 12 பல சித்தர்கள் இருக்காங்க, 64 நாயன்மார்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சிவன் கூட பின்பற்றினவங்க, சிவனுக்காக உயிரை விட்டவங்க. இப்போ அந்த அகோரிகள்னு கேட்கக்கூடிய தன்மை நம்ம அதை தப்பாக பாவச்சிக்கனால தான் அவங்க பற்றி இன்னும் சில தப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 99% இல்லைன்னா 98% யாரும் அகோரி ஆக முடியாது. ஏன்னா இப்போ நான் அகோரி ஆகணும்னு கேட்குறது எனக்கு அப்படி நான் அமைச்சுக்கிட்டேன். நான் யார்ட்டையும் நான் காட்டலை. ஏன்னா எனக்கும் சொந்தம் பந்தம், அம்மா அப்பா அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது. அவங்கள விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாச பந்தத்துக்கு அடிமையானவங்க, பந்த பாசத்துக்கு அடிமையானவங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 98% அகோரி ஆக முடியாது. இதான் உண்மை. அப்படி அகோரி ஆகணும்னு நினைக்கிறவங்க நம்ம சொந்தம் பந்தம் யாருடைய ஒட்டுணர்வும் இல்லாமல் அவங்களுடைய தன்மை வெளியாகி இல்லை கடனாளியாகி வீட்டை விட்டு வெளியே போய் ஊரை விட்டு வெளியே போனவன் தான் அகோரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக முடியாது. யார் காலையாவது விழுந்துட்டோன்னா பெரியவங்க கால்லையோ, ருத்ராட்சம் போட்டவங்க கால்லையோ, இல்லை ஒரு அகோரி கால்லையோ, இல்லை ஒரு சித்தர் கால்லையோ, ஒரு மகான் கால்லையோ, ஒரு வயதானவங்க காலில் விழுந்துட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச சாப பாவம்லாம் அவருக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு கடக ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது, மகர ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது, மேச ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது, கன்னி ராசிக்கு மறுஜென்மம் கிடையாது.